எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில வெகு வருஷமாக நான் ஒரு காரியத்தை கேள்விப்படுகிறேன். நீங்களும் கேள்விப்பட்டு கொண்டிருப்பீர்கள். என்ன தெரியுமா? ரகசிய கிறிஸ்தவர்கள். அது என்ன ரகசிய கிறிஸ்தவர்கள்? தேவனை அறியாத புறஜாதி குடும்பத்தில் பிறந்தவர்களா இருப்பாங்க. ஆனா ஆண்டவரை நேசிப்பாங்க. மனசுக்குள்ள ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா ஆலயத்துக்கு வர மாட்டாங்க. கணவனுக்கு பயந்து, பிள்ளைகளுக்கு பயந்து, குடும்பத்தாருக்கு பயந்து, தங்களை அந்நிய தெய்வத்தை ஆராதிக்கிற விசுவாசிகளைப் போலவே காண்பித்துக் கொள்ளுவார்கள். ஆனா உள்ளான மனசுல ஏசப்பாவை நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஊழியர்களை நேசிப்பாங்க. ஆனா ஆலயத்துக்கு வர மாட்டாங்க. இப்படிப்பட்ட மனதில் இயேசுவை நேசிக்கிற, வெளியரங்கமாய் ஆண்டவரை ஆராதிக்க வராமல் இருக்கிற ஜனங்களை தான் ரகசிய விசுவாசிகள்னு சொல்றோம். இப்படிப்பட்ட ரகசிய கிறிஸ்தவர்களை குறித்து தேவ பிள்ளைகளும் நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க. அந்த வீட்டில் ஒரு ரகசிய கிறிஸ்தவங்க இருக்காங்க, அந்த அக்கா ஒரு ரகசிய கிறிஸ்தவங்க, அந்த குடும்பத்தில் உள்ளவங்க ரகசிய கிறிஸ்தவர்கள்னு சொல்லி அநேக தேவ பிள்ளைகள் சந்தோஷப்படுகிறத நான் பார்க்குறேன். உண்மையா அந்த காரியத்தை குறித்து வேதத்தில் ஆராய்ந்து பார்த்தா ரகசிய கிறிஸ்தவர்களை குறித்து தேவன் சந்தோஷப்படுகிறாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. ரகசிய கிறிஸ்தவர்கள்னு ஒரு கிறிஸ்தவனை தேவன் இந்த பூமியில வைக்கலைங்க. நீங்க இயேசுவை விசுவாசித்தா கண்டிப்பா நான் இயேசுவை விசுவாசிக்கேன்னு அதை அறிக்கை பண்ணணும். அப்படி அறிக்கை பண்ணலைன்னா உங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. ரட்சிப்பு இல்லைன்னா நீங்க தேவனுடைய பிள்ளைகள் எப்படி மாற முடியும்? எப்படி பரலோகத்துக்கு வர முடியும்? அப்ப ரகசிய கிறிஸ்தவர்கள்னா என்ன அர்த்தம்? உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு, உலக பிரகாரமான சமாதானத்துக்கு, உலக பிரகாரமான நன்மைக்காக நீங்க அந்தரங்கத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீங்க. கண்டிப்பா ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், உங்க கண்ணீரை துடைப்பார், உங்க ஜெபத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க இக்கட்டிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். ஆனா பரலோகம் கிடையாது. ஏன் தெரியுமா? நீங்க இயேசுவை அறிக்கை பண்ணல. ஆண்டவர் வேதத்துல மிக திட்டமா சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த பொல்லாத விபச்சார சந்ததியாருக்கு முன்பு என்னை அறிக்கை பண்ண ஒருவன் வெட்கப்பட்டால் நானும் பிதாவாகி தேவனுக்கு முன்பு அவனை குறித்து அறிக்கை பண்ண வெட்கப்படுவேன். அப்ப ரகசிய கிறிஸ்தவன் எங்க இருக்கான்? வேதத்துல வசனத்தை பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 42வது வசனம் சொல்லுது, அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல பல யூத அதிகாரிகள் இயேசுவின் இடத்துல விசுவாசம் வைக்கிறாங்க, நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆனா யூதர்களுக்கு பயந்து தாங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறோம் என்கிறதை அறிக்கை பண்ணாம இருக்காங்க. ஏன்? ஜெபாலயத்தை விட்டு நம்மளை புறம்பே தள்ளிடுவாங்களோன்னு பயப்படுறாங்க. அதுக்கு அடுத்த வசனத்துல ஆண்டவர் அதை குறித்து சொல்றாரு பாருங்க, அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாக விரும்பினார்கள். அப்ப யோசித்து பாருங்க, வசனத்தின்படி வாழலையே, தேவனால் வருகிற மகிமையை விரும்பலையே, மனுஷரால் வருகிற மகிமையை தானே விரும்புறாங்க. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்கிற நீங்க கவனமா இருக்கணும். நீங்க இயேசுவின் இடத்துல விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள் என்று சொன்னா அதை வெளியரங்கமா அறிக்கை பண்ணணும். நான் ஏசப்பா பிள்ளை, நான் விக்கிரகங்களை ஆராதிக்க மாட்டேன், நான் ஏசப்பா பிள்ளை, அந்நிய தெய்வத்தை வழிபட மாட்டேன், நான் ஏசப்பா பிள்ளை, இயேசுவுக்காக தான் நான் ஜீவிப்பேன். அப்படி நீங்க அறிக்கை பண்ணணும். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும், மனம் திரும்பணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆலயத்துல வந்து தேவனை ஆராதிக்கணும். அப்படி இல்லைன்னா நீ கிறிஸ்தவன் அல்ல. உன் மனசுல இயேசுவை நேசிக்கலாம், ஆனா நீ ஏசப்பா பிள்ளை இல்லை. ரகசிய கிறிஸ்தவன் ஒரு கிறிஸ்தவன் கிடையாது. ஆகவே ஜாக்கிரதையா இருந்து உங்கள் ஆத்துமாவை காத்து கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில ஒரு சத்தியத்தை உமது பிள்ளைகளுக்கு நீர் கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற ஜனங்கள் உண்மையாய் மனம் திரும்பவும் உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணவும் நீர் கிருபை பாராட்டுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் தங்களை தேவனுக்குள் திடப்படுத்தி கொண்டு தேவனுக்கென்று வெளியரங்கமாய் சாட்சியாய் வாழ கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே, ஆமென்.